நீங்கள் கொழும்புல அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்னொரு வீடு இருக்கு, அதுதான் வில்பட போகுது. உங்களுக்கு ஃபர்னிஷ்டா வேணும்னா ஃபர்னிஷ்டா செய்யலாம். இல்லை இங்கே என்னென்னு சொன்னால் எல்லா இந்த கதவுகள் மற்ற இந்த கபோர்ட் எல்லாத்துக்குமே தேக்கு தான் பாவிச்சிருக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளவத்த ஐபிசி ரோட்டில் தான் நிற்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன்னா, இப்போ நீங்கள் கொழும்புல அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி வெள்ளவத்தைக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஒரு காணொலி தான் இன்றைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் வந்திருக்கிறதுங்க என்ன, இந்த ஐபிசி ரோட்டில் இருக்கிற ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக கட்டப்படுற இந்த அப்பார்ட்மெண்ட் தான். அதாவது கட்டி முடியுது, நிறைய வீடுகள் வந்து விற்பனையும் அடைஞ்சிட்டு இப்போ ஒரு 2 வீடு இதில் விற்கிறதுக்கு இருக்குது. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறேன். இப்போ இவங்க ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இப்படி அப்பார்ட்மெண்ட் நிறைய கட்டி கொடுத்து வரீங்கன்னா, வெள்ளவத்தைக்குள்ளேயே நிறைய இடத்துல கட்டி கொடுத்துருக்கணும். இப்போ அதில் ஒன்று தான் இது. இப்போ அந்த வீடுகள் என்ன மாதிரி இருக்குது, விலைகள் என்ன மாதிரி, அதோட ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி, இப்போ இனி வேறு எங்கேயும் கட்டுறாங்களா, கட்டி கொண்டு இருக்கிறாங்களா, அந்த டீட்டெயில்ஸையும் நாங்கள் அவங்கள்ட்ட எடுத்து தெரிஞ்சு கொள்வோம். இப்போ வாங்க நாங்கள் உள்ளே போயிட்டு, இப்போ இதில் நாங்கள் பார்க்க வந்துருக்கிறது சொல்லப்போனால் 3 பெட்ரூம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க வந்துருக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிட்டு. வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் மேலே வந்துட்டோம். உள்ளுக்கு 2 வீடு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீடுகள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ முதலாவது தான் இந்த வீட்டுக்குள்ளே போவோம். இப்போ உங்களுக்கு வீடு வந்து ஃபர்னிஷ்டாக வேணுமெண்டா என்ன மாதிரி உங்களுக்கு ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தருவீங்கன்னா, இல்லை எங்களுக்கு எம்டி ஹவுஸாக வேணும், எம்டியாக தந்தீங்கன்னா நாங்களே எங்களுக்கான ஃபர்னிச்சர் ரெடி போடணும்னா அதுவும் ஓகே. இப்போ முதலாவது நாங்கள் இந்த வீட்டை பார்ப்போம். இது ஒரு அப்பார்ட்மெண்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அதுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, மற்ற 2க்கும் சேர்ந்து காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு லிவிங் ஏரியாவாக வச்சுருக்கணும் நீங்கள். இங்கே கிச்சன், ஓப்பன் கிச்சன் தான். இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் எல்லா இந்த கதவுகள் மற்ற இந்த கபோர்ட் எல்லாத்துக்குமே தேக்கு தான் பாவிச்சிருக்கணும். இந்த உள்ளது காட்டுறேன். பாத்ரூம் கதவு கூட தேக்கலாம் செஞ்சுருக்கு. மற்றது லங்கா டைல்ஸ், ரோசல், மார்பிள்ஸ், மற்ற இந்த செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லங்கா டைல்ஸ், ரோசல்ஸில் இந்த எடுத்துருக்கணும். வாங்க தான் மாஸ்டர் பெட்ரூம். இதில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு ஏசி ஒன்றும் வந்துடும். அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சஸ் இருக்காங்க, சின்ட்டு சொல்லி ஒரு இம்போர்ட்டட் கம்பெனியில் இருந்து தான் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கேன். ஓப்பன் கிச்சன். இது 4 பேர்னரோட உங்களுக்கு வருது. மற்றது இந்த கீழே கபோர்ட்ஸ் இருக்குது தானே, பேண்ட்ரி கபோர்ட் பாருங்க. இங்கால இந்த பால்கனி ஏரியா இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஏரியா. இது இங்கே இந்த ரூம் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணுவாங்க. உங்களோட 3 ரூமுக்குமே இந்த பால்கனி கவர் பண்ணேன். இப்போ நாங்கள் அடுத்த ரூமை பார்ப்போம். லைட் பாருங்க, ஸ்விட்ச் சிம்பிளாக இருக்கும். இது இன்னொரு ரூம். மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே ஏசி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏசி தேவைன்னு சொன்னால் இதுக்கும் போட்டு தருவீங்க. இங்கால இன்னொரு பாத்ரூம், இது ஒரு காமன் பாத்ரூம். இங்கால இன்னொரு ரூம். அது என்ன வெள்ளவத்த ஐபிசியில் இருந்த சென்டரில் இருக்குது இந்த இடம். இப்போ இது ஃபர்னிஷ் பண்ணாத வீடு. இப்போ ஃபர்னிஷ் பண்ணியிருக்கிற ஒரு வீட்டை போய் பார்ப்போம். உங்களுக்கு ஐடியா இருக்கும் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி. அதோட உங்களுக்கும் தேவையான ஃபர்னிச்சர்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணி கொள்ளலாம்.
இல்லை அவைகிட்ட சொன்னாலும் அவையே அதை வேண்டி போட்டு அந்த ஃபைனல் பில்லோட சேர்த்து தருவிடும். இப்போ இது என்ன விலை அப்படின்றத கேட்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே விற்று முடிஞ்சு இப்போ 3 பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது. மொத்தமாக 55 மில்லியன் போகுது ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட். இப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டையும் அதுவும் 3 பெட்ரூம் தான், அதை போய் பார்ப்போம். பட் வந்து இது ரெடி கேஷ் தான். அதே இவங்கன்னா பாத்தி அம்மாவுக்கு இந்த இங்கேனா சரணங்கரா ரோட்டில் ஒன்று செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு 36 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் டவுன் பேமெண்ட் பண்ணி போட்டு 36 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்கிறாங்க. அதே மாதிரி இப்போ காசு இஷ்யூ எதுனா பேங்க் லோனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ராயல்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இது கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஃபர்னிஷ் பண்ண வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வித்தியாசம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோன்னா ஒரு லிவிங் ஏரியா வந்து ஒரு இப்படி ஒரு மறைப்பு வரும். இது கொஞ்சம் வித்தியாசம். இப்போ இதே மாதிரி இன்னொரு வீடு இருக்குது, அதுதான் வில்பட போகுது. உங்களுக்கு ஃபர்னிஷ்டாக வேணுமென்னா ஃபர்னிஷ்டாக செய்யலாம், இல்லை ஃபர்னிஷ் இல்லாமல் வேணுமென்னாலும் ஓகே. இப்போ இது வந்து ஃபர்னிஷ் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஒரு கஸ்டமருக்காக. அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தேவையான டிசைன் கிட்ட மாதிரி செய்யலாம். இப்போ நாங்கள் மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தது வந்து தனியாக இந்த மர வேலைப்பாடு இப்படி இருக்கும். இதில் இந்த பெயிண்ட் மற்ற கலர் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அப்படி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதை சொன்னீங்கன்னா ஓகே. இது லிவிங் ரூம். இங்கெல்லாம் இந்த பெட்ரூமை பார்ப்போம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்கெல்லாம் வாஷ் ரூம். இங்கெல்லாம் இன்னொரு ரூம் இருக்குது. இங்கால இன்னொரு ரூம் இருக்குது. இதுதான் சாமியார் பாருங்க. இதுக்குள்ளேயும் ஏசி போட்டிருக்காங்க. இது அடுத்த ரூம். இதுலேயும் ஏசி இருக்கு. உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்னிச்சர் எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். இது அடுத்த வருஷம். வாங்க நாங்கள் வெளியில் பால்கனியை பார்ப்போம். கோனரில் இருக்கிறதுக்கு கணக்கு இடம் வருது. இது இடைக்குள்ளே இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் இடையில ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும். பட் ஓகே, பால்கனி கொஞ்சம் பெரிய இடம் தானே. இப்போ அடுத்து வந்து இதே ஃபசல்ஸ் லேன்லேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்க போயினா மேலேருந்து. இப்போ இங்கே ஒரு 2 வீடு தான் விற்கிறதுக்கு இருக்குது. நீ ஃபசல்ஸ் லேனில் தொடங்குறது நீங்கள் ஏற்கனவே புக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவையே கண்டெக்ட் பண்ணி முதலே உங்களோட ரிசர்வேஷனை செஞ்சு விடலாம். இந்த 2 வீடும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இப்போ இதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான் இப்போ விக் பேங்க் இருக்குது. இப்போ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே போட்டுக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் ஃபசல்ஸ் லேன் இல்லாட்டி சரணங்கரா ரோட்டில் இருக்கிறது அதில் வாங்க போகிறீங்கன்னாலும் அவையே தொடர்பு கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும், உதவியாக இருக்கு என்று நம்புகிறேன். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.